ஹாய் ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோவில் ரொம்ப மாதம் முன்னாடி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். டேலி சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்றத பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, எப்படி வந்து ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரியா? ஸோ கம்பெனி கிரியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு பிஸ்னஸ் செட்டப் ஆரம்பிக்கிறோம். அதாவது ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் தேவைப்படுது. அதுக்கு ஒரு ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேர் தான் அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர். இதில முதல் நீங்க ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணணும். ஏன்னா கம்பெனி கிரியேட் பண்ணா தான் அதில நம்ம என்ன டிரான்சாக்ஷன் வச்சுக்க போறோம்ன்றது அதில டேட்டா ஃபீட் பண்ண முடியும். ரெக்கார்ட் பண்ண முடியும். சரியா? ஓகே. இப்போ நான் டேலி சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்றேன். நான் வந்து இன்ஸ்டாலேஷன் இப்ப தான் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போ ஓப்பன் பண்றேன். இன்னொன்னு இது வந்து ஒரிஜினல் டேலி இல்ல. ஒரிஜினல் டேலினா அஃபிஷியல் வெப்சைட்லாம் டவுன்லோட் பண்ணது. அதாவது எஜுகேஷன் மோட்க்காக தான் யூஸ் பண்றோம். ஓகே. லைசென்ஸ் குடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணல. சரி. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, அது டேலியோட நம்ப ரெக்கார்ட் பண்றோம். அதாவது டிரான்சாக்ஷன் இருக்கு பார்த்துருக்கீங்களா? அந்த டேட்டா டிஃபால்ட்டா இந்த இடத்துல இருக்கு. அதாவது லோக்கல் டு சி யூசர்ன்ற ஃபோல்டர்ல பப்ளிக் டேலி பிரைம் டேட்டால இருக்கு. நான் அத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்கமிங் டேஸ்ல எப்படி இத கான்ஃபிகரேஷன் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே. இப்போ ஆக்டிவேட் லைசென்ஸ்லாம் குடுக்க போறதில்ல. ஏன்னா நம்ம குடுத்தோம்னா நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணா தான் அது வரும். சரியா? ஸோ ட்ரை இட் அப்படிங்க இருக்கு பார்த்துருக்கீங்களா? எஜுகேஷன் மோட் இதுதான் யூஸ் பண்ண போறோம். டேலி பிரைம்க்கும், டேலி ERPக்கும் வித்தியாசம் நெறைய இருக்கு. கொஞ்சம் வெளிய வந்து எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் அப்புறம் கலர்ஸ் நெறைய ஆப்ஷன்ஸ் இதில வந்து ஷார்ட்கட் கீ கூட வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கம்பெனி ஓப்பன் பண்ண போறோம். அதனால கீழ இப்போ நோட் பண்ணி பார்க்கலாம். இங்க எந்த ஒரு கம்பெனியும் நம்ம காமிக்கல. மேல ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, கிரியேட் கம்பெனின்னு சொல்லிட்டு அது உள்ள போறேன். சரி. இப்போ இந்த இடத்துல என்னன்னா கம்பெனி நேம் நம்ம குடுத்துக்கலாம். பிசினஸ்க்கு நம்ம என்ன பேர் வச்சிருக்கோன்றது இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், சும்மா ஐஐசின்னு சொல்லிட்டு பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஓகே. இதான் என்னோட பிசினஸோட பேருன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மெயிலிங் நேம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துரும். ஸோ நீங்க நோட் பண்ணி பார்க்கலாம். கம்பெனி நேம் மட்டும் தான் நான் டைப் பண்ணியிருப்பேன். மெயிலிங் நேம் நான் டைப் பண்ணல. ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஓகே. ஸோ மெயிலிங் நேம்னா நம்ம இமெயில் நெனச்சுக்காதீங்க. இதுவும் கடையோட பேரு தான். ஏன்னா, இப்போ நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்பேன், வெறும் ஐஐசின்னு வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 இயர், 2 இயர் அப்புறம் நான் என்ன பண்ணியிருப்பேன், பிரைவேட் லிமிடெட்ன்னு மாத்திட்டுருப்பேன். அப்போ கவர்மெண்ட் கிட்ட நீங்க என்ன நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களோ, அதுதான் கம்பெனி நேமா வரும். ஏன்னா, இதுதான் இன்வாய்ஸ்ல, பில்லிங்ல வரும். மெயிலிங் நேம்ன்றது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேர் வச்சிருப்பீங்க. அந்த பேர் வந்து கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்கும். ஃபேமஸான ஒரு பேரா இருக்கும். அத சொன்னா தான் மக்களுக்கு தெரியும். ஏன்னா, அப்படி சொன்னா தான் கொரியர் அனுப்பும்போது மக்களுக்கு தெரியுன்றதுக்காக, அப்போ அந்த இடத்துல வேற ஏதாச்சும் ஒரு நேம் இருந்துச்சுன்னா, நம்ம இப்படி மாத்தி வச்சுக்கலாம். பட் மாத்தணும்னு அவசியம் இல்ல. டிஃபால்ட்டா அதே கரெக்ட்டா இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக நான் சொன்னேன். இப்ப அட்ரஸ். அட்ரஸ் வந்து நம்ம வீட்டு அட்ரஸ் போடக்கூடாது. நீங்க எந்த ஏரியால பிசினஸ் பண்றீங்களோ, அந்த அட்ரஸ மட்டும் தான் நீங்க போடணும். இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அட்ரஸ் நான் போட்டுக்கிறேன். சரிங்களா? அட்ரஸ் போடும்போது நெறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்றாங்கன்னா, ஒரே லைன்ல டைப் பண்ணிடுவீங்க. ஓகே. இப்போ ஒரே லைன்ல நான் டைப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இப்படி நம்ம டைப் பண்ணா என்ன ஆகும்னா, இன்வாய்ஸ் பிரிண்டிங் வரும்போது, இந்த பில் எல்லாமே ரொம்ப கன்ஜஸ்டடா வரும். நீங்க அப்படி பண்ணக்கூடாது. இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து அட்ரஸ் வந்து கண்டிப்பா ஒரு 2 லைன் மினிமம் தேவைப்படும். மேக்ஸிமம் 3 லைன்ல முடிஞ்சு போயிடும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன் 2 லைன்ல முடிக்கிறேன். இங்க வந்து நான் வெறும் சென்னைன்னு மட்டும் போட்டுக்கிறேன். இன்னொரு லைன் தேவைப்பட்டா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் தேவையில்ல. தேவை இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இதுல என்னன்னா, முதல் ஸ்டேட் கேட்கும் பாருங்களேன். பட் இதே நீங்க ERP9 யூஸ் பண்ணீங்கன்னா, முதல் கண்ட்ரி கேட்கும். அந்த கண்ட்ரி ஒழுங்கா செலக்ட் பண்ணா தான் ஸ்டேட் நமக்கு வரும். பட் இங்க வந்து ஆப்போசிட்டா கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி கீழ வந்து கண்ட்ரி செலக்ட் ஆயிருக்கு இந்தியான்னு சொல்லிட்டு. நம்ம என்ன பண்ணலாம், இங்க தமிழ்நாடுனா தமிழ்நாடு. நீங்க எந்த ஸ்டேட்ல இருக்கீங்களோ அந்த ஸ்டேட் நீங்க போட்டுக்கலாம். பின் நம்பர் நீங்க ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணியிருக்கலாம். அட்ரஸ் இருக்கிற இடத்துல பின் நம்பர் போடணும்னு அவசியம் இல்ல, போடக்கூடாது. ஏன்னா அதுக்கு தான் தனியா இங்க ஒரு காலம் குடுத்துருக்காங்க. சாரி காலம் இல்ல. ஓகே. இதுல டெலிஃபோன் நம்பர் ஒண்ணு இருக்கு. அப்புறம் மொபைல் நம்பர் ஒண்ணு இருக்கு. டெலிஃபோன் நம்பர்னா லேண்ட்லைன் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்க இங்க போட்டுக்கலாம். இல்லாட்டினா போடணும்னு அவசியம் இல்ல. இங்க நீங்க என்ன பண்ணலாம்னா, என்ன நம்பர் நீங்க யூஸ் பண்றீங்களோ, செல்ஃபோன் நம்பர், அதாவது மொபைல் நம்பர் யூஸ் பண்ணலாம். அத நீங்க இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம்.
ஃபேக்ஸ் வந்து நowadays யாரும் யூஸ் பண்றதில்ல. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டாக்குமெண்ட் சென்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் குடுத்துருக்காங்க. இருந்துச்சுன்னா நம்ம குடுக்கலாம். இல்லன்னா தேவையில்ல. எல்லாருக்கும் கண்டிப்பா இமெயில் ஐடி இருக்கும். இந்த இமெயில் ஐடி வெப்சைட் நீங்க போடும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்வேஸ் ஸ்மால் லெட்டர்ல மட்டும் தான் வரும். கேப்ஸ்ல வராது. அதாவது கேப்பிட்டல் லெட்டர்ல வராது. ஸ்மால் லெட்டர்ல மட்டும் தான் வரும். நான் இங்க சும்மா என்ன பண்றேன், ஒரு ஃபேக்கான ஒரு மெயில் ஐடி குடுத்துக்கிறேன். ஒரு டம்மி மெயில் ஐடி. ஓகே. மெயில் ஐடி எல்லாராலும் கிரியேட் பண்ண முடியும். பட் வெப்சைட் நம்ம பிஸ்னஸ்க்கு காசு குடுத்து வாங்குனா தான் அது நமக்கு வரும். சரியா? இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபேக்கா ஒரு மெயில் ஐடி வெப்சைட் நான் வச்சுக்கிறேன். உங்களுக்கு வெப்சைட் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், இதுல யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா போடணும்னு அவசியம் இல்ல. இங்க ஃபினான்ஷியல் பிகினிங் ஃப்ரம் ஒண்ணு இருக்கு. புக்ஸ் பிகினிங் ஃப்ரம் இங்க நெறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியால வந்து 1 ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் கீழ போய் என்ன பண்ணுவாங்கன்னா, 31 மார்ச்ன்னு சொல்லி மாத்தி தப்பான ஏதோ குடுத்துருவாங்க. இங்க படிச்சு பாருங்க. அதாவது ஃபினான்ஷியல் பிகினிங் ஃப்ரம்னா உங்களுக்கு தெரியும். இந்த பேங்கிங் இயர், அப்புறம் ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் இயர்னா ஆல்வேஸ் 1 ஏப்ரல் தான் ஸ்டார்ட் ஆகும். 1 ஏப்ரல்னாலே அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும் 31 மார்ச்ல முடியும்னு சொல்லிட்டு. புக்ஸ் பிகினிங் ஃப்ரம் ஒரு ஆப்ஷன் கேட்கும். நான் இப்போ டிஃபால்ட்டா 1 ஏப்ரல்னு அக்செப்ட் பண்ணிக்க போறேன். பட் மீனிங் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்னைக்கு தானே நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, இன்னைக்கு டேட் குடுப்பாங்க. அதாவது நீங்க எந்த ஃபினான்ஷியல் ஸ்டார்ட் பண்றீங்கன்றது மேல வந்துரும். டிஃபால்ட்டா வரும்போது. ஓகே. ஆனா புக்ஸ் பிகினிங் ஃப்ரம்னா நீங்க எப்போ உங்க அக்கவுண்ட் ஸ்டார்ட் அக்கவுண்ட்ஸ்னா எப்போ நீங்க பிசினஸ் கமென்ஸ்மென்ட் பண்றீங்களோ அந்த டேட்ட இங்க போடுற மாரி இருக்கும். இதுல நீங்க நோட் பண்ணி பாருங்க. டேலி எஜுகேஷன் மோட்ல டேட் சேஞ்ச் ஆகாது. அதாவது டேட் சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு மாசத்துலயும் முதல் 2 நாள் மட்டும் தான் மாறும். சரிங்களா? அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகாது. இது நம்ப டிரான்சாக்ஷன் போடும்போது நீங்களே நோட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இந்த இடத்துல நீங்க நோட் பண்ணி பாருங்க. பேஸ் கரன்சி சிம்பிள் சொல்லி ஒண்ணு இருக்குல்ல. இது வந்து இந்தியில மாரி போட்டு ஒரு கோடு மாரி இருக்கு. ரூபீஸோட சிம்பிள். எந்த கண்ட்ரி நீங்க செலக்ட் பண்றீங்களோ ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துரும். ஃபார்மல் நேம் ஐஎன்ஆர்ன்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது இந்தியன் ரூபின்னு அர்த்தம். ஓகே. இப்போதைக்கு நான் டிஃபால்ட்டா அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அக்செப்ட் பண்ணி முடிச்ச பிறகு, இப்போ இந்த இடத்துல சில ஃபீச்சர்ஸ் நம்மகிட்ட கேட்குது. ஓகே. ஸோ ஃபீச்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு லேட்டரா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. நெறைய கான்ஃபிகரேஷன் இருக்கு. ஒரே இதுல சொன்னா புரியாது. ஒண்ணும் கிளாஸ் எடுக்கும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி. இங்க ஷோ மோர் ஃபீச்சர்ஸ் ஒண்ணு இருக்கும். இது எஸ் குடுத்தீங்கன்னா அப்ப ஷோ ஆல் ஃபீச்சர்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த லெஃப்ட் சைடுல இருக்கிற 4 ஃபீச்சர்ஸ் டிஃபால்ட்டா எஸ்ல தான் இருக்கணும். அது ஏன், எதுக்கு, எப்போ, எப்படின்றது நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி, அதாவது டாக்ஸேஷன் இப்ப நம்ம பார்க்க போறதில்ல. இப்ப தேவையில்ல. நம்ம டாக்ஸ் இல்லாம எப்படி டிரான்சாக்ஷன் போடுறதுன்னு தான் இப்ப பார்க்க போறோம். அதனால நான் இப்ப நோ குடுத்துக்கிறேன். ஜிஎஸ்டி நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ நான் ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணி முடிச்சுட்டேன். நீங்க நோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம கம்பெனியோட பேர், எந்த ஃபினான்ஷியர், எந்த டேட்ன்னு இருக்கு. இந்த டேட் வந்து கரெக்டான டேட் இல்ல. ஓகே. சரி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கம்பெனி கிரியேட் பண்ணி முடிச்சுட்டோம். ஓகே. கம்பெனி கிரியேட் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு ஃபியூ டேஸ் அப்புறம் நம்ம கான்டாக்ட் நம்பரை சேஞ்ச் பண்றோம். இல்ல அட்ரஸ் வேற லொகேஷன்ஸ் மாறி போறோம். ஓகே. இல்லையா ஏதாவது பிசினஸ் பேரை நம்ம மாத்துறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கண்டிப்பா நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது அட்ரஸ் கரெக்டான பிரிண்ட் அவுட்ல வரணும். பிசினஸ் நேம், கான்டாக்ட் நம்பர் கரெக்டா வரணும்ல. கிரியேட் பண்ண கம்பெனி எப்படி நம்ம மாடிஃபை பண்றதுன்னு பார்க்கலாம். சரியா? ஸோ மாடிஃபை பண்றதுன்னா, அதாவது நம்ம ஆல்டர் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஓகே. ஆல்டர் பண்றதுன்னா நெறைய பேர் இங்க ஆல்டர் இருக்கும் அத நெனச்சுக்காதீங்க. நீங்க ஒரு கொஸ்டின் மார்க் மாரி எழுதிக்கோங்க. ஹவ் டூ மாடிஃபை எ கம்பெனி இல்லன்னா ஹவ் டூ ஆல்டர் எ கம்பெனின்னு சொல்லிட்டு நோட் புக்ல எழுதிக்கோங்க எப்பவுமே. ஓகே. முதல் ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு. ஆல்ட் கீ. ஸோ நீங்க நோட் பண்ணி பார்க்கலாம். வெறும் கீ தான் இருக்கு. ஆனா நான் ஏன் ஆல்ட் சொன்னேன்னா, கீழ அதாவது ஒரு கோடு மாரி இருக்குல்ல அண்டர்ஸ்கோர். ஓகே. ஒண்ணே ஒண்ணு இருந்துச்சுன்னா, நீங்க ஆல்ட் யூஸ் பண்ற மாரி இருக்கும். 2 கோடா இருந்தா கண்ட்ரோல் யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஓகே. சரி. இப்போ நான் இந்த கம்பெனின்ற ஷார்ட்கட் கீ உள்ள போயிடுறேன். இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஆல்டர். இது உள்ள போயிட்டேன்னா, போயிட்ட பிறகு நீங்க நோட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, அந்த டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. சரியா? இப்போ நான் என்ன பண்றேன், அட்ரஸ சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.
அட்ரஸ்லாம் சும்மா ஒரு ஃபேக்காக தான் போடுறது. சும்மா பின் நம்பரை நம்ம வேணால் மாற்றிக்கலாம். எனக்கு கரெக்டான பின் நம்பர் தெரியாது, நான் சும்மா தான் போட்டுருன்னு சொல்லிட்டேன். ஓகே, ஃபோன் நம்பரை நான் ஜஸ்ட் மாற்றிக்கிறேன். சரி, இப்போது நான் அட்ரஸ் இந்த காண்டாக்ட் நம்பரை நான் மாற்றிக்கினேன், சேவ் பண்ணிக்கிறேன். அகெயின் அதே மாதிரி லாஸ்ட்டில் சேவ் பண்ணுவோன்னு கேட்கும், சேவ் பண்ணிட்டேன். சரி, இப்போ நம்ம சேவ் பண்ணது சேவ் ஆயிடுச்சா இல்லையா ஒரு டவுட் இருக்கும்ல, அதுவும் ரொம்ப சிம்பிள். அதே இடத்துக்கே போங்க, ஆல்டரில் போய் செக் பண்ணலாம். நீங்கள் நோட் பண்ணி பார்க்கலாம். முதல் பட்டாபுரம் நான் போட்டிருந்தேன், இப்போ பல்லாவரம் மெயின் ரோட் மாற்றிட்டேன். அப்புறம் பின் நம்பரும் மாற்றிட்டேன், காண்டாக்ட் நம்பர் மாற்றிருக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், அதே மாதிரி எஸ்கேப் கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்வே ஆஃப் டேலின்ற ப்ளேஸ் வந்துடும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லெட்ஜர்ஸ் பற்றி பார்க்கலாம். கம்பெனி கிரேஷனில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். பாய்.